Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Preeti Venkatraman. இன்னைக்கு நாம நெல்லை டு சென்னையில ஸ்வீட் கார்ன் ரெசிபீஸ் ரொம்ப டேஸ்டியா ஈஸியா 3 ஃப்ளேவர்ல எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். and வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு நான் 3 கார்ன் எடுத்துர்க்கேன். கார்ன் ஃபுல்லா க்ளீன் பண்ணி ஒரே ஒரு லேயர் மட்டும் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இதை இப்போ குக்கர்ல சேர்த்து நாம 3 விசில் வர வச்சு எடுத்துறலாம். நீங்க தண்ணி வந்து முங்குற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்பதான் கரெக்ட்டா வரும். இப்போ இதுல 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு அதிகமா சேர்க்க வேண்டாம், just டேஸ்ட்காக தான். ஓகேங்க, 3 விசில் வந்துடுச்சு. இப்போ நாம பிரஷர் ஃபுல்லா இறங்குனதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பாத்துறலாம். நல்ல குக் ஆயிடுச்சுங்க. நல்ல ஃபுல் குக் ஆகுற மாதிரி இந்த மாதிரி உடைச்சி பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா இருக்கணும். அப்பதான் கார்ன் ரெசிபிக்கு சூப்பரா வரும். இப்போ நாம இத உடைச்சி எடுத்துறலாம். அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஒரே ஒரு லேயர் மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா நாம ஃபாஸ்டா ஈஸியா எடுத்துறலாம். ஃபர்ஸ்ட் அந்த ஒரு லைன் மட்டும் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு அப்புறமா நீங்க கையால இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஈஸியா கார்ன் எல்லாமே வந்துரும். கார்ன் ஃபுல்லா ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ நாம ரெசிபி ஸ்டார்ட் பண்ணிரலாம். ஹாட் வாட்டர்ல கார்ன் போட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. ஏனா நாம சேக்கிற கார்ன் வந்து ஹாட்டா இருக்கணும் கொஞ்சம். அப்பதான் பட்டர் எல்லாம் சேக்கும்போது கரெக்ட்டா வரும். ஃபர்ஸ்ட் நாம பட்டர் கார்ன் ரெடி பண்ணிரலாம். அதுக்கு கார்ன் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. பெப்பர் பவுடர் and 1 டீஸ்பூன் பட்டர். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க, டேஸ்டியான பட்டர் கார்ன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நாம இன்னொரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிரலாம். இப்போ செகண்ட் நாம சீஸ் சில்லி கார்ன் ரெடி பண்ண போறோம். இதுக்கு சேம் ஹாட் வாட்டர்ல கார்ன் போட்டு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பட்டர், green chilli நான் 1 கட் பண்ணி அதை மிக்ஸில போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துர்க்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். and coriander leaves இதையும் சேர்த்துக்கலாம். இது கூடயே சீஸ் வந்து நாம இந்த மாதிரி சீவி சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க, இப்போ எல்லாம் mix பண்ணீங்கன்னா சீஸ் சில்லி கார்ன் ரெடி ஆயிரும். இப்போ இந்த சர்வ் பண்ணலாம். அவ்வளவுதாங்க, ரொம்ப டேஸ்டியான கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மூணாவது மசாலா கார்ன் ரெடி பண்ண போறோம். இதுக்கு அதே மாதிரி ஹாட் வாட்டர்ல இருந்து கார்ன் சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா, உப்பு தேவையான அளவு and chilli powder. நீங்க உங்க டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி எல்லாமே சேர்த்துக்கோங்க. லாஸ்டா 1 டீஸ்பூன் பட்டர். இது வந்து மசாலா கார்ன், சோ அதனால கொஞ்சம் காரமா இருக்கும். இதுல நீங்க பட்டர் அதிகமாவே சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான மசாலா கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நீங்க இன்னொரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணலாம். 2 கார்ன் வச்சுதாங்க இந்த 3 ஃப்ளேவர்ல உள்ள கார்ன் ரெசிபீஸ் பண்ணிருக்கேன். பேலன்ஸ் உள்ள ஒரு கார்ன் இந்த மாதிரி பட்டர் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்ல கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் உப்பு, இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிட்டு 1/2 லெமன் எடுத்துட்டு அதுல நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணிட்டு தடவிக்கோங்க. ரொம்ப சூப்பரா புளிப்பு சுவையோட காரமான இன்னொரு கார்ன் ரெடி ஆயிரும். சில குழந்தைங்க இந்த மாதிரி சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. சோ நீங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
ரொம்ப டேஸ்டியான கார்ன் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கடையில் போய் இதை நீங்கள் சாப்பிட்றது வேஸ்ட்டு. ஆக்சுவலாக இது கொஞ்சம் கார்ன் வச்சு நாமளே ரெடி பண்ணலாம். கடையில் 25 ரூபா 30 ரூபான்னு சொல்லி இது விற்கிறாங்க. அதுக்கு நீங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணி உங்கள் கிட்ஸ்க்கு கொடுங்க, அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்ஜாய் யுவர் டே.